ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தயிர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டு இது கூடவே அப்பளம் வச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், சுத்தமாக கழுவி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா பவுலில் நான் தயிர் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு 2 கப் அளவு தயிர் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த தயிரெல்லாம் இதில் ஆட் பண்ண அப்புறம் இது கூடவே மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். காயப்பொடி 2-3 பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அந்த தயிர் மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அதை நம்ம கலந்து எடுத்துட்டோம். இப்போ கடாய் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கிறோம். அது ஹீட்டான உடனே நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில் வந்து நம்ம நல்லா அதை கலந்து விடுங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பசத்தன்மையெல்லாம் மாறது வரைக்கும் நல்லா அதை கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த வெண்டைக்காயில் அந்த பசத்தன்மையெல்லாம் மாறி இந்த வெண்டைக்காய் தனித்தனியாக வந்தோன்னா நம்ம இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் அளவு ஆயில் விடுறேன். ஆயில் ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நான் வந்து ஒரு அரை தக்காளி, பாதி அளவு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையே நம்ம இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தயிர் வந்து புளிப்பு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். புளிப்பு இல்லைன்னா மாத்திரம் நீங்கள் தக்காளி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூடு பேஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம தயிரில் மசாலா எல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அதே பவுலில் நம்ம தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் எப்பவும் இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தயிர் பிரியாமல் இருக்கும். அதனால் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு ஒரு கொதி வரும்போது நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல வெண்டைக்காய், அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க. உப்பு குறைவாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதுவும் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் நல்லா திக்காக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பரான நமக்கு வெண்டைக்காய் தயிர் கறி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.